18 நினைக்கிறேங்க. 18வது ஸ்லோகம். முதல் காண்டம் 2வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். இப்ப நான் 3 தடவை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் பக்தர்கள் வாசிக்கலாம். அதன் பிறகு நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் மொழிபெயர்ப்பு பொருளுரை எல்லாம் பார்த்துட்டு உபன்யாசத்துக்கு போகலாம். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத்யுத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத்யுத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத்யுத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பக்தர்கள் யாராவது ஹரே சொல்லலாமா? கிருஷ்ணா பிரபு. எஸ் மேம். எஸ். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण प्रभु. नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु जी. 18 नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा. नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. हरे कृष्णा प्रभु. थैंक यू प्रभु. नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवदुत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. சொல்றேன் பிரபுஜி. எஸ். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நஷ்ட அழிக்கப்படுகிறது, பிராயேஷு முழுமையான, அபத்ரேஷு அமங்கலமானவை எல்லாம், நித்தியம் ஒழுங்காக, பாகவத ஸ்ரீமத் பாகவதம் அல்லது தூய பக்தர், சேவையா தொண்டாற்றுவதால், பகவதி பரமபுருஷ பகவானுக்கு, உத்தம உன்னதமான, ஸ்லோகே பிரார்த்தனைகள், பக்தி அன்பு தொண்டு, பவதி ஏற்படுகிறது, நைஷ்டிகி மறுக்க முடியாத. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளையுற வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். பாகவத வகுப்புகளில் ஒழுங்காக பங்கேற்பதாலும் தூய பக்தருக்கு தொண்டு புரிவதாலும் இதயத்திற்கு தொந்தரவாக இருப்பவை எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு உன்னத பாடல்களால் போற்றப்படுபவரான பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டு நிலைநிறுத்தப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருளுரை மற்றவங்க படிக்கட்டும் பிரபு. பொருளுரை லக்ஷ்மி படிக்கும். தன்னுணர்வு பாதையில் உள்ள தடங்கல்களாக கருதப்படும் பௌதிக விஷயங்களை இதயத்திலிருந்து அகற்றுவதற்கான வழிமுறை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாகவதர்கள் உடனான சகவாசமே இந்த வழிமுறையாகும். இருவித பாகவதங்கள் உள்ளன. ஒன்று புத்தக பாகவதம், மற்றது பக்தரான பாகவதர். இரு பாகவதங்களுமே தகுதியுள்ள வழிமுறைகள் ஆகும். மேலும் இவை இரண்டும் அல்லது அவற்றில் ஒன்று மட்டுமே தடங்கல்களை நீக்குவதற்கு போதுமானதாகும். பக்தர் எனும் பாகவதர் புத்தகம் என்னும்
பாகவதத்திற்கு சமமானவர் ஆவார். ஏனெனில் பக்தரான பாகவதர் தமது வாழ்வை புத்தகம் எனும் பாகவதத்திற்கு ஏற்ற முறையில் அமைத்துக் கொள்கிறார். மேலும் புத்தக பாகவதமானது பரமபுருஷ பகவானை பற்றிய தகவல்களும் பாகவதர்களாகிய பகவானின் தூய பக்தர்களை பற்றிய தகவல்களும் நிறைந்ததாக உள்ளது. பாகவதம் என்னும் நூலும் பாகவதர் என்னும் நபரும் முற்றிலும் ஒன்றானவை ஆகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. அடுத்தது யாராவது படிக்க? ஹரே கிருஷ்ணா. பக்தரான பாகவதர் பரமபுருஷ பகவானின் நேரடியான பிரதிநிதி ஆவார். எனவே பக்தரான பாகவதரை திருப்திப்படுத்துவதால் புத்தக பாகவத்தினால் அடையும் நன்மையை நாம் பெற முடியும். பக்தரான பாகவதற்கோ அல்லது புத்தக வடிவில் உள்ள பாகவதத்திற்கோ தொண்டு செய்வதன் மூலம் எப்படி ஒருவர் பக்தி வெளியில் படிப்படியான முன்னேற்றத்தை பெறுகிறார் என்பதை மனித புத்தியால் புரிந்து கொள்ள இயலாது. ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் முற்பிறவில் ஒரு பணிப்பெண்ணின் மகனாக இருக்க நேர்ந்த ஸ்ரீ நாரதரால் விளக்கப்பட்ட உண்மையாகும். அந்த பணிப்பெண் முனிவர்களின் எளிய தொண்டில் ஈடுபட்டிருந்தாள். இதனால் நாரதருக்கும் முனிவர்களின் தொடர்பு கிட்டியது. முனிவர்களின் சகவாசத்தாலும் அவர்கள் விட்டு சென்ற மிச்ச உணவுகளை உண்டதாலுமே பணிப்பெண்ணின் மகனுக்கு சிறந்த பக்தராகவும் ஸ்ரீல நாரத தேவர் என்ற புகழ்பெற்ற புண்ணிய புருஷராகவும் மாறும் வாய்ப்பு கிட்டியது. இவை பாகவதர்களின் சகவாசத்தால் உண்டாகும் அற்புத விளைவுகளாகும். மேலும் இவ்விளைவுகளை நடைமுறையில் அறிவதற்கு இத்தகைய பாகவதர்களின் உண்மையான சாகவசத்தால் ஒருவர் மிகச் சுலபமாக உன்னத அறிவை பெறுவது உறுதி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதன் விளைவாக அவர் பகவானின் பக்தி தொண்டில் நிலை பெற்றவர் ஆகின்றார். பாகவதர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவர் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் நிலை பெறுகிறார். ஆகவே புத்தகமான பாகவதத்தின் தகவல்களை பக்தரான பாகவதரிடம் இருந்து பெற வேண்டும். மேலும் இவ்விரண்டு பாகவதங்களின் சேர்க்கையும் முன்னேற்றம் அடையாத பக்தன் தொடர்ந்து முன்னேற உதவி புரியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓமஞானாதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் பரமானந்தமாதவம். சத்தமே கேட்கல பிரபுஜி. சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பதான் சஹகன லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ஸ்ச. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. गुरु वैष्णव भगवान तीने स्मरण होय विघ्न विनाशन अनासय हयो निज वांछित पूर्ण. हरे कृष्ण. नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीं उत्तम श्लोके भक्ति भवती नैष्टिकी. हरे कृष्णा. श्रीमद् भागवत
தொடர்ந்து கேட்கறனால என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து சேவை செய்யறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் இந்த ஸ்லோகம் சொல்லுது. நித்தியம் பாகவத சேவையான்னு இருக்கு. பாகவத சேவையா அப்படின்னா ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். பாகவத சேவையா அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்கு பண்ணக்கூடிய சேவை அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல பாகவத சேவையானா பக்தர்களுக்கு பண்ணக்கூடிய சேவைன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது. பாகவதா அப்படின்னாலே ரெண்டு அர்த்தம் இருக்கு. பொதுவா பாகவதம் அப்படின்னா அது பக்தர்களை குறித்தா கூட பாகவதம்ங்கிறது புத்தகத்தையும் குறிக்குது. பாகவதம்னு புத்தகம், பாகவதர் அப்படின்னா பக்தர்கள். ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே பகவானை பத்தி பேசக்கூடியது. ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பத்தி பேசக்கூடியதா இருக்கு. பாகவதர்கள் பகவானை பத்தி பேசுறவங்களா இருக்காங்க. பகவானுக்கு சம்பந்தப்பட்ட இல்ல பகவானை பற்றி உரைக்கக்கூடியதுங்கிறனால இதுக்கு பாகவதம்னு பேரு. பகவான்னா ஐஸ்வர்யஸ்ய சமாகிரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ய ஞான வைராகியச்சைவ ஷண்ணம் வக இதிங்கனா அப்படின்னு சொல்லி பராசர முனி என்று சொல்றார். பராசர முனி அவருடைய வாக்கியத்துல பகவான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றார். பகவான், பகத்த உடையவர் பகவான் அர்த்தம். தலைவரா இருக்கிறவரை நம்ம தலைவன்னு சொல்றோம். தமிழ் பேசினால தமிழன்னு சொல்றோம் இல்லையா? அதே போல பகத்தை கொண்டவர், அதனால பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சமஸ்கிருதத்துல பகவான் அப்படின்னா பகாவை கொண்டிருக்கிறவர்னு அர்த்தம். பக அப்படின்னா என்ன? பக அப்படின்னா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். ஐஸ்வர்யம்னா வெறுமனே செல்வம்ங்கிறது கிடையாது. ஐஸ்வர்யம் விபூதி அப்படின்னா பிரபலமா 6 ஐஸ்வர்யங்களை பகவான் கொண்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கு. இந்த 6 கீழே மற்ற நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வரலாம். ஆனா பிரதானமா 6 ஐஸ்வர்யங்கள் கொண்டிருக்கார் பக அப்படிங்கிறத கொண்டிருக்கார். அது என்ன 6 பக அப்படின்னா ஐஸ்வர்யஸ்ய சமாகிரஸ்ய, ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது கூட ஒரு என்ன சொல்லலாம், இந்த பகத்துக்குள்ள வருது. அப்ப அந்த 6 ஐஸ்வர்யம் என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம அழகுன்னு சொல்லலாம். அழகு அப்படிங்கிறது ஒரு ஐஸ்வர்யம். செல்வம் அப்படிங்கிறது ஒரு ஐஸ்வர்யம். பொதுவா ஐஸ்வர்யம்னா செல்வம்னு சொல்லுவாங்க. பட் ஐஸ்வர்யம்ங்கிறது பொதுவான வார்த்தை. நம்ம எல்லாருமே ஈர்க்கக்கூடியதா இருக்கிறனால அதுக்கு ஐஸ்வர்யம்னு பேரு. இப்போ உதாரணத்துக்கு யாருக்கு அழகு இருக்கோ அவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்குமே. யாருக்கு செல்வம் இருக்கோ அவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா? அப்போ பொதுவா இந்த உலகத்துல செல்வம் அழகு இருக்கிறவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஐஸ்வர்யம்னாலே அப்ப பார்க்கறதுனால நம்ம ஐஸ்வர்யம் என்ன ஐஸ்வர்யத்தோட இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா செல்வத்தோட இருக்கான்னு அர்த்தம் ஆயிடுது. ஆனா ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது 6ஆவும் சொல்லப்படுது. அதனாலதான் பக அப்படின்னா ஐஸ்வர்யம். அப்ப அங்கிறது ஐஸ்வர்யம், செல்வம் அப்படிங்கிறது ஒரு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யஸ்ய சமாகிரஸ்ய யசஸ ஸ்ரீயஹ. வீரியம் அப்படின்னா பலம். இவன் வீரியவான், இவன் பலசாலின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுவும் ஒரு ஐஸ்வர்யம். யஷ, யஷ அப்படின்னா புகழ்னு அர்த்தம். புகழ் அப்படிங்கிறதும் ஒரு ஐஸ்வர்யம். ஸ்ரீ, ஸ்ரீனா அழகு. ஸ்ரீங்கிறது ஒரு ஐஸ்வர்யம். அப்புறம் ஞான, ஞானம் அப்படின்னா அது ஒரு அழகு அப்படிங்கிறது, சாரி அறிவு அப்படிங்கிறது ஒரு ஐஸ்வர்யம். வைராகியம்,
துறவுங்கிறது ஒரு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல செல்வம் அப்படின்னு வைத்திருந்தா கூட அது செல்வம்ங்கிறது ஒரு ஐஸ்வர்யம், அழகுங்கிறது ஐஸ்வர்யம், அறிவு அப்படிங்கிறது ஒரு ஐஸ்வர்யம், புகழ் அப்படிங்கிறது ஐஸ்வர்யம், வீரம் அப்படிங்கிறது ஐஸ்வர்யம், வைராகியம் அப்படிங்கிறது ஐஸ்வர்யம். இந்த 6 ஐஸ்வர்யங்கள், இந்த 6 பகா கொண்டிருக்கிறனால ஞான வைராகிய செய்வ ஷண்ணம் பக இதிங்கனா, இதெல்லாம் கொண்டிருக்கிறவரை நம்ம பகவான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பராசரர் சொல்றார். நம்ம இந்த காலத்துல நிறைய பேரை நம்ம வந்து பொய்யானவர்களெல்லாம் நம்ம பகவான்னு சொல்றோம். பொய் பிரச்சாரம் பண்றவங்கள நம்ம பகவான்னு சொல்றோம். பொய் குருமார்களை பாகவதர்கள்னு கூட சொல்றோம். அப்ப பகவான்னு யாருன்னு தெரிஞ்சாதானே அவர் பாகவதரானே சொல்ல முடியும். பாகவதர்னா சும்மா மைக்கு எடுத்துக்கிட்டு பாகவதம் பேசுறவர்கள் எல்லாம் நம்ம பாகவதர்கள்னு சொல்லிட முடியாது. யாரு பகவான்னு தெரிந்து அந்த பகவானுக்கு தொண்டாற்றக்கூடியவர்கள் நம்ம பாகவதர்கள்னு சொல்லுவோம். இப்போ பாகவதம் முழுக்க பகவானை பத்தி பேசுது, அதனால அதுக்கு பாகவதம், பாகவத புராணம்னு சொல்றோம். இப்போ பகவான்னு தெரிஞ்சுக்கணும். பகவானை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பகவானுக்கு தொண்டு செய்ய நம்ம பாகவதர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாகவதர்களுக்கு முன்னாடி பகவானை தெரிந்து கொள்ளணும். இந்த பகவான் என்னன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு என்ன பகங்கள்லாம் கொண்டிருக்கிறாரோ தான் அவர் தான் பகவான்னு சொல்ல முடியும். அப்ப இவ்வளவு விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டுதான் யாரு பகவான்னு சொல்ல முடியும். இப்ப இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் கிருஷ்ணர் பூர்ணமா வைத்திருக்கார், அதனாலதான் அவருக்கு பகவான்னு பேரு. யார் யாரையோ பகவான்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த காலத்துல அந்த பகவான்கிற வார்த்தை கூட ரொம்ப தவறா துஷ்பிரயோஜனம் செய்யப்படுது. ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கூட பகவான் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்துடுறாங்க. சாதாரண நபர்களுக்கு பகவான்னு நீங்க பேரை வைக்கலாம், ஆனா அவங்க பகவான ஆக முடியாது. நீங்க ஒருத்தவர் வந்து பகவான்கிற ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்த முடியாது. ஒரே ஒரு நிமிஷம், இங்க கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு. நான் அதை மட்டும் நான் வந்து மாத்திக்கிட்டு உங்களுக்கு மறுபடியும் நான் தொடர்புக்கு வரேன். ஹரே கிருஷ்ண, பக்தர்கள் நான் பேசுறது கேக்குதா? இல்ல பிரபு, சுத்தமா கேட்கல. கேக்குறது பிரபுஜி, கேக்குது பிரபுஜி. விட்டு விட்டு கேக்குதா? இல்ல பிரபுஜி, கரெக்டா கேக்குறது. இல்ல, கேக்குறது பிரபுஜி, கேக்குறது பூரா நன்னா கேக்குறது. கிளியரா கேக்குது பிரபுஜி. ஓகே ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். I have full signal. Okay, connected. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். சோ பகவான் அப்படின்னா அதுக்கு குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். பகா அப்படிங்கிற ஐஸ்வர்யம், அந்த 6 ஐஸ்வர்யத்தையும் முழுமையா ஒருத்தர் கொண்டிருக்கிறோம் நம்ம பகவான்னு சொல்றோம். யாருக்கும் நம்ம வந்து பகவான் அப்படி பட்டம் கொடுக்க முடியாது. பகவான்ங்கிறது பட்டம் கிடையாது. பகவான் அப்படின்னா அந்தந்த ஐஸ்வர்யங்களை பெற்று இருக்கிறவரை தான் நம்ம பகவான்னு சொல்ல முடியும். அதனால நம்ம யார் யாரையும் நம்ம பகவான்லாம் அழைக்க முடியாது. இப்போ சம்டைம்ஸ் இந்த காலத்துல ஏதோ கல்கி பகவான் போல யாரோ இப்போ ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லி அம்மா பகவான், அப்பா பகவான்லாம் சொல்றாங்க. நம்ம வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில தான் நம்ம அவதாரங்களை முடிவு பண்ண முடியும். சாஸ்திரத்தின் அடிப்படையில தான் இவர் வந்து அவதார புருஷராங்கிறது சொல்ல முடியும். ஒருத்தர் அவதாரம்னு ஏதோ ஒரு வாக்ஸ் பாப்புலி அப்படின்னா ஓட்டு போட்டு நம்ம ஒருத்தவரை கடவுள்னு ஆக்குறது கிடையாது. நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தவர் வந்து கவுன்சிலர் ஆக்கலாம், சேர்மன் ஆக்கலாம், இல்ல நம்ம வந்து இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியா கூட ஆக்கலாம். ஆனா பகவான நம்ம ஓட்டு போட்டு இவரை பகவான்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்றாங்கங்க, அதனால இவரை நாங்க கடவுள்னு ஏத்திக்கிறோம் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஓட்டு போட்டு இவரை தான் நான் ஏத்துக்கிறேன், நிறைய பேர் அவரை ஏத்துக்கிட்டாங்க, அதனால இவர் பகவான் சொல்லி வாக்ஸ் பாப்புலி ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை வந்து உயர்த்துறது பகவான் ஆயிடாது. இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் ஆயிப்போச்சு. நிறைய பேர் அவர் கூட்டம் சேர்ந்துட்டாங்க. இந்த டெமோக்ரஸில அது ஒரு பெரிய ஒரு தொல்லை. யாருக்கு அதிகமான ஒரு சார்பு இருக்கோ அவங்க சொல்றது சரின்னு ஆயிடுது.
நிறைய பேர் கூட்டமா சேர்ந்து ஒரு விஷயத்த சரின்னு சொன்னாங்க அப்படின்னா அது சரின்னு ஏத்துக்கணுமா? அது சரி கிடையாது. நமக்கு எப்பவுமே சாஸ்திரம் தான் என்ன சொல்லலாம், ஒரு விஷயம். எஸ் சாஸ்திரம் வித்திம் உத்சுஜ வர்த்ததே காமகாரதः. எது சரி எது தவறு அப்படிங்கிறத நமக்கு புரிந்து கொள்றதுக்கான ஒரு விஷயம் சாஸ்திரம் கொடுக்குது. இது சரியா இது தவறா, இதை செய்யலாமா இது செய்யக்கூடாதா அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் நம்ம செய்யணும். அப்போ ஒருத்தரை பகவான் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னா அவரோட லட்சணங்கள் என்ன, அவருடைய அவதார நோக்கம் என்ன, எந்த காலத்துல அவர் அவதாரம் செய்வார், யாருக்கு அவதாரம் செய்வார், எங்க பிறப்பார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா நம்ம ஏத்துக்கலாம். இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க நம்ம அப்படி அவதார புருஷர்னு நம்ம ஏத்துக்கிட முடியாது. அது ராமாவா இருந்தாலும் சரி, கிருஷ்ணரா இருந்தாலும் சரி. அப்கோர்ஸ் பகவானுக்கு நம்ம எதுவுமே சொல்ல அவசியமே கிடையாது. ஆனா பகவானே அப்படி ஒரு விதிமுறையை செட் பண்ணி அதுபடி தானே வர்றார். இப்போ கிருஷ்ணர் வர்றாரு அப்படின்னா அது ஏற்கனவே சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரும் கீதையில நான் பிரம்மாவோட வாழ்நாள்ல ஒருக்கன் அவதாரம் செய்யறேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். அதே போல சாஸ்திரம் முழுக்க இப்ப பாகவதத்திலே வருதே, கிருஷ்ணே சுதாமோ பகவதின்னு சொல்லி வருது. கிருஷ்ணர் எப்போ அவதாரம், இன்ஃபேக்ட் 3வது அத்தியாயம் முழுக்க அவதாரங்கள் பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே இவங்கதான் அவதாரங்கள் அப்படின்னு. அதுல ராமா, கிருஷ்ணா, கல்கி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கல்கி பகவான் எப்ப தோன்றுவார், யாருக்கு தோன்றுவார், சம்பலாங்கிற அந்த கிராமத்துல தோன்றுவாங்கிற விஷயம் கூட சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம யாரையும் பார்த்து கேட்டு ஏமாறணுங்கிற அவசியமே கிடையாது. ஆக்சுவலி சாஸ்திரம் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கு. நம்மளை ஏமாத்துறவங்கிட்ட காப்பாத்துறதுக்காக தான் சாஸ்திரம் இருக்கு. எப்பவுமே சட்டம் அப்படின்னா அது மக்களுக்கு நல்லது செய்யதானே இருக்கு. பொதுவா சொல்றேன். ஏன்னா இந்த காலத்துல சட்டம் எதுவும் மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நம்ம பாக்குறது கிடையாது. சட்டத்தை கூட நம்ம ஒருத்தர் வாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பொதுவா சொல்லும் போது சட்டம்ங்கிறது மக்கள் நல்லதுக்காக தானே. ஒரு சாஸ்திரம்ங்கிறது மத்தவங்கிட்ட நம்மளை காப்பாத்துறதுக்காகவும் அஸ்திர அஸ்திர அப்படின்னா நமக்கு தெரியும். அஸ்திரம் அப்படின்னா நம்ம நம்மளை யாராவது ஒரு எதிரி தாக்குறாரு அப்படின்னா அந்த எதிரியை நோக்கி நம்ம அஸ்திரத்தை விட்டு நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு இல்ல எதிரியை அழிக்கிறதுக்காக இருக்கிறதுக்கு அஸ்திரம்னு பேரு. சோ அஸ்திரம்ங்கிறது அதேதான். நமக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. பகவான மறக்கடிக்கிறதுக்கு, பகவான்ட்டு நம்மளை திசை திருப்பி கொண்டு போறதுக்கு, இல்ல நம்ம ஏதாவது வகையில பகவானோட சம்பத்தை துண்டிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் அழிக்கிறதுக்கான ஒரு அஸ்திரமா பகவான் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கார். அதுக்கு சாஸ்திரம் அப்படின்னு பேரு. அப்ப சாஸ்திரம் சொல்றத நம்ம கேட்க முடியும். இப்ப சாஸ்திரத்துல இவ்வளவு வரையறைகள்லாம் இருக்கு. இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இன்னொருத்தர் ஏதோ பகவான் சத்யசாயின்னு சொல்லிலாம் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் நம்ம நபர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமே தவிர இவங்கெல்லாம் பகவான் ஸ்தானத்துல இருக்காங்கிறதுல எந்த காலத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கறனால அவங்க பகவான்னு கிடையாது. சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளல. இப்ப நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாம். அது எல்லாரும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சாஸ்திரம் சொல்றதை கேட்கணும். சாஸ்திரம் யாரு பகவான்னு சொல்லியிருக்கோ அவரைத்தான் நம்ம பகவான்னு சொல்ல முடியும். நான் யாரோ ஒரு ஆளை சொல்றேங்கிறனால நீங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் யாரையோ அங்கீகாரிக்கம் செய்யல அப்படின்னா அவர் கிடையாதுன்னு கிடையாது. சாஸ்திரம் யார் அங்கீகாரம் செஞ்சிருக்கோ, யார் அங்கீகரிக்கலையோ அதைதான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம யாரையோலாம் அப்படி சொல்ல முடியாது. பகவான் அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு வரையை கொடுக்க முடியும். சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல நம்ம பாகவத புராணத்தை கூட பார்க்கலாம். பகவத்கீதையில நமக்கு நல்லா தெரியும். பகவத்கீதையில கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கும் போது ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்லிதான் வியாசதேவர் எழுதுறாரு. பகவான் இப்ப பேசுறார், ரொம்ப சாதாரணமா பேசல. அர்ஜுனா பேசும்போது அர்ஜுன உவாச்சன்னு போடுறார். திருராஷ்டிரர் பேசும்போது திருராஷ்டிர உவாச்சன்னு போடுறார். திருராஷ்டிரனுடைய அவருடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய சஞ்சயா பேசும்போது சஞ்சய உவாச்சன்னு சொல்லி போடுறார். எல்லாரும் போடும்போது பேசும்போது அவங்கவுங்க பேரை சொல்லி உவாச்ச அவங்க பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா கிருஷ்ணர் பேசும்போது கிருஷ்ண உவாச்சன்னு போட்டிருக்கலாம், அப்படி போடல.
இல்ல வாசுதேவ உவாச்சன்னு போட்டுக்கலாம். ஏன்னா வாசுதேவர் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு அவரு தெரியப்படுறார். வாசுதேவரோட பையனால அவருக்கு வாசுதேவான்னு பேரு. வாசுதேவ உவாச்சன்னு சொல்லியிருக்கலாம். அப்படியும் அவர் சொல்லல. கோபால உவாச்ச அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒருவேளை அவர் பிருந்தாவனத்துல கோபாலுங்கிற ஒரு பேரோட கொண்டு இருந்ததுனால கோபால உவாச்சன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர்ல அவர் சொல்லியிருக்கலாம். இல்ல அவர் விஷ்ணு அவதாரம் சொல்லி விஷ்ணு உவாச்சன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே அவர் சொல்லல. இவர் ஸ்ரீ பகவான் உவாச்ச ஷட் ஐஸ்வர்ய கொண்ட பகவான் பூர்ண புருஷோத்தம பகவான் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றார். அப்போ பகவான் அப்படின்னா அவர் இவ்வளவு பகங்கள் கொண்டிருக்கணும், அதை பூர்ணமா கொண்டிருக்கணும். அதனாலதான் அவருக்கு பகவான் பேருன்னு சொல்லி பராசரமுனி சொல்றார். இப்ப இதோடைய அளவுகோல் தான். இந்த அளவுகோல் தான் நமக்கு வேணும். சாஸ்திரம் தான் நமக்கு அளவுகோல். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் தான் நமக்கு அளவுகோல் கொடுக்குது. இது சரியா இது தவறா அப்படிங்கிறது அந்த எல்லா விதமான விஷயம் நமக்கு சாஸ்திரத்தின் மூலமா அந்த அளவுகோலை வைத்துதான் நம்ம செய்ய முடியும், இல்ல ஏற்றுக்கொள்ள முடியும். சில நேரம் நம்ம சாஸ்திரத்துல பாக்குறோம். இப்போ பாகவதத்திலேயே கூட சம்டைம்ஸ் நாரத முனிய பகவான்னு சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மாவை கூட பகவான்னு சொல்லப்பட்டிருக்கு, சிவபெருமானியும் பகவான்னு சொல்லி பாகவதம் சொல்றது நம்ம பாக்குறோம். அப்போ இது எப்படி நம்ம புரிந்து கொள்றது அப்படின்னா, அதுக்கும் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பகவான்கிற அந்த முழு பூர்ண புருஷோத்தம பகவானோட சம்பந்தத்துல இருக்கிறார்களோ அவங்கள நம்ம சில நேரம் பகவான் அழைக்கிறது உண்டு. எப்பொழுதுமே அழைக்கிறது கிடையாது. பட் அந்த ஐஸ்வர்யத்தை அவர்களும் கொண்டிருக்கிறனால நம்ம அவர்களையும் நம்ம சம்டைம்ஸ் பகவான்னு நம்ம அழைக்கிறோம். இப்ப நாரத முனிய எப்பவுமே நாரத முனின்னு தான் நம்ம சொல்றோம். பட் இருந்தாலும் அவர் பகவானுடைய ஃபுல் தொடர்புல இருக்கிறனால சம்டைம்ஸ் அவரையும் பகவான்னு அழைக்கிறோம். அப்படியே அவரை பகவான் அழைத்தா கூட ஸ்டில் அவர் பூர்ண புருஷோத்தம பகவான் கிருஷ்ணருடைய நித்தியமான ஒரு தாசர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பகவான் அப்படிங்கிற அந்த விளக்கத்துக்கு பக்தர்களை சொல்லும் போது யாரு சக்தி வாய்ந்தவரோ சம்டைம்ஸ் அவரையும் பகவான் அழைப்பாங்க. பொதுவா இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குன்னா அவங்க ஒரு சக்தி வாய்ந்தவர்களா தானே இருப்பாங்க. ஒரு சாதாரண நபர்களுக்குலாம் அந்த ஐஸ்வர்யம் வந்துடாது. சிவபெருமானுக்கோ இல்ல நாரத முனிக்கோ அவ்வளவு பெரிய ஒரு வீரியம் இருக்கிறனாலதான் அவங்க அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காங்க. அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறனால அவர்களுக்கு பகவான் ஒரு 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 அழைப்பு இருக்கே தவிர அவங்க அதற்காக பூர்ண புருஷோத்தம பகவான் அப்படின்லாம் அழைக்க முடியாது. அவங்க பகவானுடைய சில குணங்களை பிரதிபலிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ சம்டைம்ஸ் நம்ம பார்க்கலாம், பிரைம் மினிஸ்டர் இருக்கார், பிரதம மந்திரி இருக்கார். பிரதம மந்திரி பிரதிநிதிச்சு வரக்கூடிய அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருக்கு ஒரு பிரதிநிதியா பிரதம மந்திரி இருக்கார், அவரை ரெப்ரசன்ட் பண்ணி அவரை பிரதிநிதியோட இன்னொருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரதம மந்திரியுடைய பிரதிநிதிங்கிறனால பிரதமருக்கு சமமான மரியாதை அவர் கொடுப்பாங்க. அதற்காக பிரதம மந்திரியே வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பிரதம மந்திரிய இவர் முழுமையா பிரதிநிதிக்கிறனால. இப்ப உதாரணத்துக்கு நான் இந்தியால பிறந்திருக்கேன், அதனால நான் இந்தியன்னு வைத்துக்கொள்றேன். இப்ப நான் இந்தியால இருந்துகிட்டு நான் இப்ப அமெரிக்கா போறேன் அப்படின்னா என்னை யாருமே பிரதம மந்திரிய நரேந்திர மோடியோடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி பார்த்து எனக்கு பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சம மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னா கிடையாது. ஆனா பிரதம மந்திரி அவருடைய அந்த அரசாங்கத்துல அந்த ஒரு கேபினெட் மினிஸ்டரா யாராவது இருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய நபர்கள் அவரை மோடிய இல்ல பிரதம மந்திர பிரதிநிதி பற்றி அமெரிக்கா போகும்போது அவங்களுக்கு எல்லா விதமான மரியாதையும் கொடுப்பாங்க. இப்ப எனக்கு அந்த மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ஆனா அவருக்கு அந்த மரியாதை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் பிரதிநிதிக்கிறார். நான் ஒன்னும் இந்த அரசாங்கத்தை பிரதிநிதிக்கலையே. ஆனா யார் அவரை பிரதிநிதிக்கிறாங்களோ அவருக்கு மோடிக்கு சமமான பிரதம மந்திரிக்கு சமமான ஒரு மரியாதை கொடுக்கப்படும். அதே போல யார் பகவான பிரதிநிதிக்கிறார்களோ, யார் அந்த அளவுக்கு பகவான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை பிரதிநிதிக்கிறார்களோ
அவர்களுக்கு சில நேரம் அந்த பகவான் அப்படிங்கிற ஒரு அழைப்பு கொடுக்கப்படுமே தவிர பூரணமான ஒரு பகவான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்போ இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது அவசியம். இப்போ இந்த ஸ்லோகத்துல நஷ்ட பிராய சபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையான்னு சொல்லி இருக்கு. இப்போ பகவானுக்கு தொண்டு செய்வர்கள் பாகவதர்கள்னு அழைக்கப்படுது. அவர்களுக்கு யாரு தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. நைஷ்டிகி அப்படின்னா மறுக்கப்படாத உண்மை. அப்படிப்பட்ட வைஷ்ணவர்களுக்கு பாகவதர்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துக்கு யாரு தொண்டு செய்கிறார்களோ அவங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அமங்கலங்கமும் அழிக்கப்பட்டு பூரணமான தூய பக்தி ஹிருதயத்துல தோன்றிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்போ பாகவதத்துக்கு சேவை செய்யறதோடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நம்ம ஸ்லோகத்துல பார்க்கணும். பாகவதர்களுக்கு பண்ணக்கூடிய சேவை என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பாகவதத்துக்கு பண்ணக்கூடிய சேவை, இந்த புத்தகத்துக்கு பண்ணக்கூடிய சேவை அப்படின்னா பாகவதம் படிக்கிறது பாகவதத்துக்கு பண்ணக்கூடிய சேவை. பக்தர்களுக்கு பண்ணக்கூடிய, பக்தர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, இல்ல அவங்களுடைய கட்டளைகள் இருக்கு, அந்த கட்டளைகளுக்கு நம்ம ஏதாவது தொண்டு செய்யறோம் அப்படின்னா அதுவும் பாகவத சேவை. இந்த ரெண்டுமே நம்ம பண்ணணும். நித்தியம் பாகவத சேவையா, நம்ம எப்பவுமே நித்தியம் பாகவத சேவையால தான் இருக்கணுமா. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. நம்ம பல அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துல எடுக்கலாம். ஒண்ணு, நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னா நம்ம 24 மணி நேரம் ஸ்ரீமத் பாகவதம் படிச்சுட்டே இருக்கிறது, அதுவும் நித்தியம் பாகவத சேவையாதான். இல்ல பக்தர்களுக்கு 24 மணி நேரம் தொண்டு செஞ்சு கொண்டே இருக்கிறதும் நித்தியம் பாகவத சேவையாதான். இல்ல பாகவதத்தை வைத்து மற்றவர்களுக்கு பாகவத விநியோகம் செய்யறது, இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த புத்தக விநியோகம் பண்றது, 24 மணி நேரம் நம்ம இந்த பாகவத புராணத்தை யாருக்காவது போய் கொடுத்துட மாட்டோமான்னு நினைக்கிறது, அதுவும் நித்தியம் பாகவத சேவையாதான். எப்படியோ நம்ம நித்தியம் பாகவத சேவையா, நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம தொடர்ந்து பகவானுக்கு பண்ணக்கூடிய பக்தியும் நித்தியம் பாகவத சேவையாதான். தொடர்ந்து பாகவதத்தை படித்து கொண்டே இருக்கிறதும் நித்தியம் பாகவத சேவையாதான். இல்ல தொடர்ந்து வைஷ்ணவர்களுக்கு பண்ணக்கூடிய சேவையும் பாகவத சேவையாதான். இல்ல இந்த பாகவத புத்தக விநியோகம் செய்யறதும் பாகவத சேவையாதான். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யணும். நித்தியம்ங்கிற ஒரு சப்தம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நித்தியம்னா எப்பொழுதுமே இருக்கும். நித்தியம் அப்படின்னா எப்பொழுதுமே இருக்கும். நம்ம பக்தி எப்பவுமே தொடர்ச்சியா இருக்கணும். அது விட்டு விட்டு இருக்கக்கூடாது. தொடர்ச்சியா இருக்கிறதுக்கு நித்தியம் அப்படின்னு பேரு, இல்ல சனாதனம்னு பேரு. பகவான் சனாதனமா இருக்கார். அவருக்கு நம்ம எப்பவுமே தொண்டு செய்யறதுதான் உண்மையான சனாதன தர்மம். அப்படிப்பட்ட அந்த சனாதன தர்மத்தை பாகவதம் முழுக்க நம்ம இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். இப்ப இந்த ஸ்லோகம் குறிப்பா தொடர்ந்து பக்தி பண்றதுனால நமக்கு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அபந்திரங்கள்லாம் ஏறக்குறைய அழிக்கப்பட்டு பக்தி மலரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். தமிழ்நாட்டுல பிரபலமானு எனக்கு தெரியாது, பட் இங்க அங்க நான் கேள்விப்படுறது உண்டு. ஆனா வடக்குல ரொம்ப பிரபலம் உண்டு. அதாவது பாகவத சப்தாகான்னு சொல்லுவாங்க. 7 நாள் பாகவதம் கேட்கறது அப்படின்னு. 7 நாள் பாகவதம் கேட்டு போவாங்க. நிறைய பேர் வீட்டுல பாகவத சப்தாக நடத்துறதும் உண்டு. நிறைய ஊர்கள்லயும் பாகவத சப்தாகான்னு சொல்லி நிறைய பேரளவான குருக்கள்லாம் பேரளவான பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு போறதும் உண்டு. 7 நாள் பாகவதம் பேசுவாங்க. 7 நாள் பாகவதம் பேசுவாங்கன்னா
7 நாள் இரவும் பகலுமா பேசுறாங்கன்னா கூட ஏதோ ஒத்துக்கலாம், நீங்க ஏதோ பேசுறீங்க அப்படின்னு. ஆனா 7 நாளும் பேச மாட்டாங்க. 7 நாள் சரி 7 நாளும் பகல் முழுக்க பேசுறீங்க, தூக்கத்துக்கு மட்டும் தான் போறீங்கன்னா கூட நம்ம ஏதோ சரி நடக்குதோன்னு சொல்லலாம். அது கூட இருக்காது. 7 நாள் சாயங்காலம் மட்டும் ஒரு 2 மணி நேரம் பேசுவாங்க. இந்த மாரி ஒரு பாகவத சப்தாக நடந்ததுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல 7 நாளும் வேணா பகல் முழுக்க கூட பேசுற மாரியான ஒரு விஷயங்களும் ஏற்படலாம். அப்படியே அது 7 நாள் 7 இரவு இருந்தா கூட, பாகவத சப்தாஹா அப்படிங்கிறது இந்த 7 நாள்ல நடந்து போறதெல்லாம் நம்ம வந்து பாகவதம் அப்படிங்கிறது கிடையாது. பாகவத சேவையாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா பாகவதத்திலேயே பாகவதத்த 7 நாள் கேட்கணும்னு சொல்லப்படல. 7 நாள்ல பரீட்சித் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமிட்ட இருந்து கேட்டார்ன்னு சொல்லி இருக்கு. ஆனா 7 நாள் கேட்டா போகும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இல்ல. நீங்க பாகவதம் கேளுங்க. ஆனா 7 நாள் கேட்காதீங்க. வாழ்க்கை முழுக்க கேட்கணும். வாழ்க்கை முழுக்கன்னு கூட கிடையாது. எத்தனை வாழ்க்கை எடுத்தாலுமே சரி கேட்டுட்டே தான் இருக்கணும். இன்ஃபாக்ட் நம்ம வந்து நித்தியமா கேட்டுட்டே இருக்கணும். யாரு கிருஷ்ண பக்தரோ அவங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணர பத்தி கேட்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணர பத்தி பேசுறதும் பிடிக்கும். வைஷ்ணவுடைய வேலை வேற என்ன? கிருஷ்ணர பத்தி கேட்கிறது. மச்சித்த மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்து மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச கதயந்தஸ்து மாம் நித்யம். பகவானை பத்தி கேட்கறது, பகவானை பத்தி உறவாடுறது, இதுல இருந்து மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் கொண்டு பரஸ்பரத்தோட பக்தர்கள்லாம் சேர்ந்து கூடி சந்தோஷம் அடைவாங்களாம். அப்போ 7 நாள் பாகவத சப்தாகம் அப்படிங்கிறது உண்மையிலே பாகவதம் கேட்கறது கிடையாது. நமக்கு உண்மையிலே நம்ம பாகவதம் படி வாழ்றோம் அப்படின்னா, இல்ல வாழணும் அப்படின்னா, நம்ம வந்து இடைவிடாம அதை செய்யணும். தொடர்ச்சியா செய்யணும். 7 நாள் மட்டும் கேட்கக்கூடாது. இல்ல நான் ஒரு 1 மாசம், 1 வருடம் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டோம்னா, அப்பவே நமக்கு எல்லா விதமான பௌதீக சம்பந்தங்கள்லாம் அறுத்து போச்சு. இனிமேலு நம்ம அத ஆரம்பிக்கவே கூடாது. கிருஷ்ணா மட்டும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தொடர்ச்சியா கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணிட்டே இருக்கணும். அப்படி நம்ம தொடர்ந்து கிருஷ்ணர பத்தி சேவை பண்றது, கிருஷ்ணருக்கு சேவை பண்றனால, பாகவதத்துக்கு சேவை பண்றனால, பாகவதர்களுக்கு சேவை பண்றனால, நமக்கு பக்தி அப்படிங்கிறது முழுமையா நம்ம ஹிருதயத்துல தோன்றும்ங்கிறதுல நைஷ்டிகீம் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துல இருந்து குறிப்பா பாகவதர்களுக்கு பண்ணக்கூடிய சேவையை பத்தி பேசுறார். பக்தர்களுக்கு பண்ணக்கூடிய சேவையை பத்தி பேசுறார். அதற்கு நல்ல உதாரணமான ஸ்ரீல நாரத முனியை பத்தி கூட பேசுறார் அவர். நாரத முனி எப்படி அவர் வந்து ஒரு பாகவதர்களுக்கு தொண்டு செஞ்சனால அவர் உயர்ந்த கதி அடைந்தார். நாரத முனி எப்படி நாரத முனி ஆனார் அப்படிங்கிறது நீங்க ஸ்ரீமத் பாகவத்ல பார்க்கலாம். எனக்கு தெரிந்து இது வந்து 6வது அத்தியாயம் முதல் காண்டத்துல நாரத முனி அவருடைய கதை பற்றியே கூட தன்னுடைய சீடனான ஸ்ரீல வியாசதேவருக்கு சொல்லுவார். வியாசதேவர் தன்னுடைய குரு மகாராஜுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த பாகவதத்தை போட்டிருக்கார். பாகவதத்துல பல இடத்துல வியாசதேவர் தன்னுடைய குரு மகாராஜுடைய உபதேசங்கள்லாம் போட்டிருக்கார். வியாசதேவரோட குரு மகாராஜ் நாரத முனி. நாரத முனியுடைய உபதேசங்கள் பல இடத்துல நம்ம பாகவதத்துல பார்க்கலாம். உயர்ந்த பக்தர்களான பிரகலாத் வரும்போது நாரத முனிவர் வந்துருவார். அதே போல துருவ மகாராஜ் வரும்போது நாரத முனி வந்துருவார். ஏன் வசுதேவர் வரும்போதும் கிருஷ்ணர் வசுதேவர் வரும்போதும் கூட நாரதமுனி வரதை பார்க்கிறோம். கிருஷ்ணர் வரும்போது நாரதமுனி வரதை பார்க்கிறோம். பாண்டவர்கள் யுதிஷ்ட மகாராஜுடைய உரையாடல்கள்லாம் வரும்போது நாரதமுனி வரதை பார்க்கிறோம். பல இடத்துல நாரதமுனி தொடர்ந்து பாகத்துல வந்துட்டே தான் இருக்கார். இன்ஃபேக்ட் துருவ மகாராஜுடைய வம்சத்துல இருந்து வரக்கூடிய பிராச்சீன பரிகிசத் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவருடைய வாழ்க்கை வரலாறு வரும்போது நாரத முனி வந்து பிரச்சாரம் பண்றாருங்கிறது பார்க்கிறோம். ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க வியாசதேவர் தன்னுடைய குரு மகாராஜ் நாரத முனியுடைய நிறைய விஷயங்களை போட்டிருக்கார், உபதேசங்களை போட்டிருக்கார். நாரத முனியுடைய உபதேசங்களை வியாசதேவர் போட்டிருக்கார். அதே போல நாரத முனியுடைய வாழ்க்கை வரலாறும் வியாசதேவர் வந்து பாகவதத்துல சேர்த்திருக்கார். அத நாரத முனிவரே சொல்றது போல 6வது அத்தியாயம் முதல் காண்டத்துல நம்ம வந்து பார்ப்போம். நம்ம அந்த இது வரும்போது நம்ம இது ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். நாரத முனி எப்படி நாரத முனி ஆனார்
நாரத முனி ஆறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது விளக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் 5வது 6வது அத்தியாயங்கள்ல நம்ம பார்க்க முடியும். எப்படி நாரத முனிவர் பக்தி வேதாந்த பரமஹம்சர்களுக்கெல்லாம் தொண்டு செஞ்சனால அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவுடைய மிச்சம் எச்சில் எடுத்து சாப்பிட்டனால அடுத்த பிறவி எப்படி அவர் உயர்ந்த பக்தரானார், எப்படி நாரத முனிவர் ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பக்தோட சங்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சத்துர்மாசியம் 4 மாதங்கள் அந்த பாகவதர்களுக்கு ஏன்னா பொதுவா இந்த மழை காலத்துல எல்லாம் இந்த காலம்ங்கிறது வேற. இந்த காலத்துல எல்லாருமே எல்லா நேரத்தையும் பயணம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல மழை காலம் அப்படின்னா யாரும் பயணம் செய்ய மாட்டாங்க. அந்த காலத்துல முதல்ல பயணம்ங்கிறதே இருக்காது. பயணம்னாலே அந்த காலத்துல மோஸ்ட்லி அது ஏதாவது ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போறதா தான் இருக்கும். அந்த தீர்த்த யாத்திரை போறதா இருந்தா கூட அது எப்பவாவது நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா தான் இருக்கும். வாழ்க்கையில எல்லாருமே 1-2 தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தாங்கன்னா அதுவே பெருசு. ஒரு தீர்த்த யாத்திரை போனாலே பெருசு. தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவாங்களாங்கிறது கூட தெரியாது. நம்ம தெற்குல இருக்கோம், வடக்கு நோக்கி எங்கேயாவது நம்ம போறோம், இல்ல வடக்கு கூட வேணாம், நம்ம கொஞ்சம் கிழக்கு நோக்கி ஜெகநாத் பூரி போறோம்னா போயிட்டு ரிட்டர்ன் நமக்கு தெரியாது. இப்ப யாராவது கன்னியாகுமரியில இருக்காங்க, ஸ்ரீரங்கம் வரைக்கும் அவங்க போயிட்டு வருவாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கும். அப்படி ஸ்ரீரங்கம் வரைக்கும் போனா கூட அவங்க வாழ்க்கையில ஒருக்க ஸ்ரீரங்கத்தை ரங்கநாதர் தரிசனம் பண்றதே பெருசா இருக்கும். இப்படி அடிக்கடி போயிட்டு வருதுங்கிறதுலாம் இந்த காலத்து மாதிரி அப்ப கிடையாது. அந்த காலத்துல பயணங்கிறது ரொம்ப குறைவுதான். ஏதாவது வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் அவங்க வேணா கொஞ்சம் பயணம் செய்வாங்க செல்வத்தை சேர்க்கிறதுக்காக. இல்லாட்டி பயணம் அப்படிங்கிறது பொதுவா இருக்காது. அப்படியே பயணம் செஞ்சாலுமே கூட அது எக்ஸ்க்ளூசிவா சன்னியாசிகளுக்கு தான் இருக்கும். சன்னியாசிகள் தான் அதிகமா பயணம் செய்வாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. தூங்கி கொண்டிருக்கிற மக்களை எழுப்புறதுதான் அவங்களோட வேலையா தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்பி விடணும். எல்லாருமேவா தூங்குறாங்க? மட்டும் தூங்குறாங்கன்னு கிடையாது, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்புறதுதான் இந்த பாகவதர்களான சன்னியாசிகளோட வேலை. அப்போ இந்த சன்னியாசிகள்லாம் இப்படி தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி பயணம் செய்யும் போது வருடத்துல ஒரு 4 மாசம் மழை பெய்யும். அதனால பயணத்துக்கு ரொம்ப சிரமம் இருக்கும். மழை காலத்துல பயணம் பண்றது அப்படிங்கிறது எளிது கிடையாது. பொதுவா அந்த காலம் நடந்துதானே பயணம் செய்யணும். அதே போல எங்கேயாவது மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எல்லா வகையிலும் சிரமங்கள் இருக்கும். அதனால மழை காலத்துல சன்னியாசிகள் பயணம் செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஊர்ல தங்குவாங்க. அந்த 4 மாசமும் அது ரொம்ப ஒரு பாக்கியசாலி ஒரு ஊராயிடும். ஏன்னா 4 மாசத்துக்கு இந்த பாகவதர்கள் செய்வாங்க, உணவு சமைச்சு கொடுப்பாங்க, தினசரி அவங்ககிட்ட உட்காந்து கேட்பாங்க. அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாகவதர்கள் நம்ம ஊர்ல இந்த 4 மாசம் தங்கிட்டாங்க அப்படின்னா. நம்ம சைத்தன்ய மகாபிரபு வாழ்க்கையில பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு 4 மாசம் இந்த சதுர்மசித்தப்போ வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு, இருந்தாருன்னு சொல்லி இருக்கு. 4 மாசம் ஸ்ரீரங்கத்துல இந்த சதுர்மாசியம்னால அவர் இருந்தாருன்னு சொல்லி இருக்கு. அப்போ ஸ்ரீரங்கத்துல இருந்த அந்த 4 மாசம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்களா, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் தன் வீட்டுக்கு சைத்தன்ய மகாபிரபு கூப்பிட்டு விடுவாங்களாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சதுர்மாசியம் வருது அப்படின்னா அந்த ஊர்ல அதே போல நாரத முனியுடைய வாழ்க்கை வரலாறுல நிறைய சாதுக்கள்லாம் இந்த சதுர்மசியம் காரணமா ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. அந்த இடத்துலதான் நாரத முனிவர் அவங்களுடைய அம்மா எல்லாருமே வசிச்சாங்க. அந்த அம்மா ரொம்பயான ஒரு ஏழ்மையான ஒரு பெண்மணி, ஒரு வேலைக்காரியா இருந்தாங்க. பட் இருந்தாலுமே பாகவதர்களுக்கு ஒரு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த பெண்மணிக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட அந்த பெண்மணியுடைய பையனா நாரத முனி இருக்கிறனால
இந்த பாகவதர்கள்லாம் சாப்பிட்டு போயிட்டு அதோடைய மிச்சத்தெல்லாம் அவங்களுடைய பெர்மிஷனோட நாரதமுனி வந்து எடுத்து சாப்பிடுறார். இதனால அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கதி அடைந்தார்னு சொல்லி இருக்கு. அப்போ ஒரு சரியா கேட்கல பிரபுஜி, சரியா கேட்கல. வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரபு. ஹரே கிருஷ்ணா. கரெக்டா இல்ல பிரபுஜி, சரிவர கேட்கல. ஹரே கிருஷ்ணா. சோ நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இந்த பிறவில நமக்கு தொடர்ந்து பாகவதர்களுக்கு வந்து சேவை செய்ய முடியுமா, அவங்களுடைய உடலுக்கு அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில தொண்டு செய்ய முடியுமாங்கிறது கஷ்டமா இருந்தா கூட அட்லீஸ்ட் நமக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளும் அந்த உபதேசம் படி நித்தியம் பாகவத சேவையா பண்ணலாம். ஒண்ணு, தொடர்ந்து பாகவதம் படித்து கொண்டு இருக்கிறதும் நித்தியம் பாகவத சேவையாதான். அதே போல பாகவதர்கள் நமக்கு வந்து இந்த விஷயத்த பிரச்சாரம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துல பிரச்சாரம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம பிரச்சாரம்னாலே அது ஒரு சன்னியாசி தான் நமக்கு செய்வாங்க, இல்ல பிராமணர்கள் தான் செய்வாங்க. பிரச்சாரம்னாலே அது ஒரு சன்னியாசியா இருக்கணும், இல்லாட்டி பிராமணர்களா இருக்கணும், இல்ல மிகப்பெரிய ஒரு பாகவதர்களா இருக்கணும், பயணம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா இந்த காலத்துல பயணம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, சன்னியாசியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பிராமணனா இருக்கணும் கூட அவசியமே கிடையாது. பொதுவா ஆண்கள் தான் அந்த பிரச்சாரத்தையும் செய்வாங்க. நீ ஆணா இருந்தாதான் பிரச்சாரம் பண்ணுங்கிற அவசியம் கூட இந்த காலத்துல கிடையாது. ஸ்ரீல பிரபுபாத் நமக்கு ஏற்படுத்தின இந்த புத்தக விநியோக சேவைன்னு இருக்கே, அது இந்த நாளையுமே உடைச்சிருச்சு. நீங்க ஒரு ஆணா இருந்தாதான் நீங்க பிரச்சாரம் பண்ண முடியுங்கிறது கிடையாது, நீங்க வந்து ஒரு பிராமணனா இருந்தாதான் பிரச்சாரம் பண்ண முடியுங்கிறது கிடையாது, நீங்க ஒரு சன்னியாசியா இருக்கணும் அப்பதான் பிரச்சாரம் பண்ண முடியுங்கிறதும் கிடையாது, நீங்க பயணம் பண்ணாதான் பிரச்சாரம் பண்ண முடியுங்கிறது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நல்ல புத்தகங்கள் கொடுத்திருக்கார். இந்த புத்தகத்தை நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொடுக்கறனாலேயே நம்ம மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ண முடியும். பிரபுபாதர் சொல்லியிருக்க, பிரச்சாரம் என்றால் புத்தக விநியோகம் அப்படின்னு. நம்ம ஒரு சின்ன ஒரு புத்தகம் கூட நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள்ல அது அச்சிட்டு அது வருது. புத்தக விநியோகம் பண்றதே பிரச்சாரம்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க இந்த புத்தகத்தை மத்தவங்களுக்கு கொடுத்து அதை படிக்கிறனாலேயே அவங்க வந்து பக்தர் ஆயிடுவாங்க. அப்போ அது நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டீங்களே. நமக்கு பேசுற திறமை பிராமணர்கள் போல பேச்சாளர்கள் போல இருக்கான்னு தெரியாது, ஆனா இந்த புத்தகத்தை கொடுக்கறனால இந்த புத்தகத்தை படிச்சு நிறைய பேர் பக்தர் ஆகத்தானே செய்யறாங்க. இன்ஃபேக்ட் புத்தகத்தை படிச்சுதான் எல்லாரும் பக்தர் ஆறாங்க. இப்ப நம்ம எல்லாம் உட்காந்து பாகவதம் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நமக்கு எங்க இருந்து வருது? புத்தகத்துல இருந்து தானே வருது. எல்லாமே புத்தகத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம். நம்ம இந்த புத்தகத்தை வைத்து தானே நம்ம உபன்யாசமும் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ எல்லாமே புத்தகம் மயமா இருக்கு. அந்த புத்தகத்தை மத்தவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பக்தர் ஆயிடுறாங்க. அப்ப நமக்கு பிரச்சாரம் ஆயிடுது. இப்ப இது வந்து ஆண்கள் மட்டும்தான் செய்ய முடியுமா? பெண்கள் செய்ய முடியாது. சம்டைம்ஸ் பெண்கள் நல்லா செய்யலாம். புத்தக விநியோகத்தை நல்ல பெண்கள் செய்யலாமே. நமக்கு பேசக்கூடிய திறமை பெண்களுக்கு இருக்கலாம். நம்ம அதை வைத்துக்கொண்டு நம்முடைய தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம வீதியில எவ்வளவு பேர் வீட்டுல இந்த புத்தகங்கள்லாம் இல்லாம இருக்கு, எவ்வளவு பேர் வீட்டுல சைத்தன்ய சரிதாமிர்தம் இல்லாம இருக்கு. நம்ம ஒரு வீதியில உள்ள எல்லாருக்கும் புரோபா புத்தகங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எல்லாரையுமே நம்ம விடுவிச்சிட்டோம்னு அர்த்தம். எந்தெந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் புரோபா புத்தகம் போதோ அந்த ஆத்மாவை நம்ம காப்பாத்திட்டோம்னு அர்த்தம். அதுதானே பிரச்சாரம்ங்கிறது. என்ன, இந்த பௌதிக பந்தத்துல இருந்து ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுதான் பிரச்சாரம். அந்த பௌதிக பந்தத்தை எப்படி அவங்கள இருந்து அதுல இருந்து காப்பாற்ற முடியும்? இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால காப்பாற்ற முடியும். அந்த ஞானங்கிறது எங்க இருக்கு? புத்தகத்துல தானே இருக்கு. அதனால ரொம்ப உயர்ந்த தொண்டு பாகவத தொண்டு அப்படின்னா இந்த பாகவதத்தை மத்தவங்களுக்கு எடுத்துட்டு போய் சேருது. இந்த பாகவத
தொண்டு நீங்க செய்யறதும் பாகவத சேவையா தான். நீங்க பாகவத புத்தகத்தை மத்தவங்களுக்கு போய் கொடுக்கறது பாகவத சேவை ஆயிடுச்சு. இதுதான் பாகவதர்களுக்கும் பிடிச்ச ஒரு தொண்டு. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லியிருக்கார், என்னை யாராவது திருப்தி பண்ண வேண்டும் என்றால் புத்தக வினியம் செய்தால் மட்டுமே அப்படின்னே சொல்லியிருக்கார். அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு இவ்வளவு புத்தகம் கொடுத்த அந்த ஆச்சாரியர் அவர் சொல்றார், எனக்கு புத்தக வினியம் பண்ணக்கூடிய தொண்டு தான் என்னை ரொம்ப திருப்திப்படுத்தும்னே சொல்லியிருக்கார். அப்போ அவரை இப்ப நம்ம பொதுவா எதுக்கு பாகவத சேவை பண்றோம்? அவரை திருப்தி பண்றதுக்கு தான். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர்கள், பக்தர்கள், பாகவதர்கள்லாம் இந்த பாகவதத்தை மத்தவங்களுக்கு விநியோகம் பண்றதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க, அதுதான் என்ன திருப்தி பண்ணுன்னு சொல்றாங்கன்னா, அப்ப அதுவே பாகவத சேவை ஆகி போச்சே. அப்போ பாகவதம் படிக்கிறது நமக்கு பாகவத சேவை, பாகவதம் விநியோகம் பண்றது அதுவும் பாகவத சேவை. அதுதான் பக்தர்களுக்கும் பண்ணக்கூடிய ஒரு சேவையா இருக்கு. இன்ஃபேக்ட் கிருஷ்ணர் கீதையில நஜத்தஸ்மான் மனுஷேஷு கஷின்மே பிரியகிருத்தமாக, எவன் ஒருவன் இந்த பாகவத ஞானத்தை வந்து மத்தவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கிறானோ அவன் எனக்கு மிக பிரியமானவன்னு சொல்றார். அப்போ பகவானே அவரை திருப்தி பண்ணணும், அவருக்கு பிரியமானவராகணும் அப்படின்னா இந்த பாகவத ஞானத்தை மத்தவங்களுக்கு போய் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பாகவதத்தை விநியோகம் பண்றதுனால பகவான் சேவையும் ஆயிப்போச்சு, பாகவத சேவையும் ஆயிப்போச்சு, பாகவதர்களுக்கான சேவையும் ஆயிப்போச்சு. எல்லா சேவையும் இந்த பாகவத விநியோகத்தில் நடக்குது. இது எல்லாமே பக்தி பவதி நைஷ்டிகீம். நான் இந்த பாகவத சேவை பண்றேன், பாகவதத்தை விநியோகம் பண்றேன், என்ன நடக்கும் அப்படின்னா அசைக்க முடியாத உண்மை பக்திர் பவதி. கிருஷ்ணர் மேல அளவிடாம பிரீத்தி வரக்கூடிய அந்த பக்தி நம்ம ஹிருதயத்துல பூர்ணமா தோன்றி நம்ம ஹிருதயத்துள்ள அழுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய எல்லாத்தையும் அழித்து விடும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதனால நமக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு தாரக மந்திர ஸ்லோகம் தான் இது. நமக்கு இது ஒரு தாரக மந்திரம். நித்தியம் பாகவத சேவையா தொடர்ந்து பாகவதம் படிக்கணும், தொடர்ந்து பாகவதத்தை பத்தி மத்தவங்ககிட்ட பேசி அதை விநியோகம் பண்ணணும். அதனாலதான் நம்ம ரொம்ப அதிகமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பாகவத சேவை, நீங்க பாகவதம் படிங்க, பாகவதத்தை விநியோகம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை விநியோகம் பண்ணுங்க அப்படிங்கறத நம்ம அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம கிட்ட யாராவது தொடர்புக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதுதான் நல்லது. அதனாலதான் அதை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு பல தடவை சொல்றோம். ஸோ யாராவது பாகவதத்துக்கு தொண்டு செய்ய நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பாகவதம் படிங்க. இன்னும் நல்ல சிறந்த தொண்டு செய்ய நினைச்சீங்கன்னா மத்தவங்களையும் படிக்க வைங்க. மத்தவங்களையும் படிக்க வைக்கணும்னா அதுக்கு முதல்ல பாகவதத்தை கொடுக்கணுமே. அதனால பாகவதத்தை கொடுத்து அவங்களையும் படிக்க வைங்க, நீங்களும் பாகவதம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. கிரந்த்ராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஸோ இதோட உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, நமஸ்காரம். இப்போ பரீட்சித் மகாராஜாக்கு வந்து சுகதேவ கோஸ்வாமி பாகவதத்தை வந்து 7 நாள்ல வந்து சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த டைம்ல வந்து இப்ப 7 நாளுங்கிறது அந்த ஒரு நாளுக்கு அந்த 24 hours அந்த மாதிரி கணக்கா பிரபு? எனக்கு அதுக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரபு. அதான் அந்த காலகட்டத்துல இது வந்து எப்போ பரீட்சித் மகாராஜ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறோம் அப்பவே இந்த விளக்கங்கள் கொஞ்சம் வரும். என்னன்னா 7 நாள் கேட்கிறாரு அப்படின்னா 7 நாள் கேட்டாருன்னு கிடையாது, 7 நாள் இரவு எல்லாமே சேர்ந்து கேட்டார். இரவும் கேட்டார், பகலும் கேட்டார், தூங்காம கேட்டாங்க, சாப்பிடாம கேட்டாங்க, பசி இல்லாம தாகம் இல்லாம 24 hours 7 day and night ஃபுல்லா கேட்டாங்க. இரவும் பகலுமா கேட்டாங்க. ஆனா அவங்க 7 நாள் இரவு பகலுன்னு நம்ம சொல்றது 7 நாள்னு சொல்றோம் நம்ம, அவ்வளவுதான். 7 நாள் கேட்டாங்க அப்படின்னா அதுக்காக நாள் மட்டும்தான் கேட்டாங்க, இரவு எல்லாம் கேட்கல அப்படிங்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் இந்த மகாபாரத யுத்தம் எத்தனை நடந்ததுன்னா 18 நாள் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அது 18 நாள்ங்கிறது 18 நாள் மட்டும்தான். சூரியன் அஸ்தமாயிடுச்சு அப்படின்னா யாரும் போர் புரிய மாட்டாங்க. இரவுல என்னத்த போர் புரிய முடியும்? நமக்கு யாருமே தெரியாது, எதிர்த்துல யாரு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து வெளிச்சத்துல சண்டை போடுறதுதானே வீரத்தனம். நீங்க வந்து இருள்ல போய் யாரையோட சண்டை போட்டு அவனுக்கு தெரியாம அவனுக்கு புதுவை போய் நீங்க குத்தி நமக்கு முன்ன யாரு இருக்காங்கிறதும் தெரியாது, தெரியாத நம்பரை போய் நம்ம யாரையோ நம்ம கொல்றது, இதெல்லாம் கோழைகளுக்கானது. இரவுல சண்டை போறது எல்லாமே கோழைகளுக்கானது. அதனால பொதுவா யுத்தம் அப்படின்னா சத்திரிய தர்மம் படி சூரியன் தோன்றி
சூரியன் அஸ்தமானம் செய்யற வரைக்கும் தான் அவங்க செய்வாங்க. இப்போ 18 நாள் அந்த கௌரவ பாண்டவர்கள் யுத்தம் நடந்தது அப்படின்னா அது நாள் மட்டும்தான் நடந்தது, இரவுல பகல் மட்டும்தான் நடந்தது, இரவுல நடக்கவே இல்லை. ஆனா பரீட்சித் மகாராஜ், சுகதேவ கோஸ்வாமி இவங்க 7 நாள் பேசி கேட்டாங்க அப்படின்னா அது பகல்ல மட்டும்தான் கேட்டாங்கன்னு கிடையாது, பகல் இரவு சேர்ந்து கேட்டாங்க. ஏன்னா பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் உங்களுக்கு வெளிச்சம் தேவையில்லையே. பேசுறதுக்கு நமக்கு வாய் வேண்டி இருக்கு, கேட்கறதுக்கு காது வேண்டி இருக்கு. அதனால பேசுறதுக்கும் கேட்கறதும் பகலும் போகும் இரவும் போகலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க சண்டை போடணும் அப்படின்னா உங்களுக்கு பார்வை வேண்டி இருக்கு, நமக்கு பார்த்துதானே சண்டை போட முடியும். அப்போ பார்வைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வேண்டி இருக்கு. அந்த வெளிச்சம் பார்வை அப்பனா அது சூரியனுடைய கருணையினாலதான் நமக்கு கிடைக்கும். அப்ப பகல்ல தான் சண்டை போட முடியும். ஆனா பாகவதம் 7 நாள் கேட்டாங்க அப்படின்னா பகலும் இரவும் சேர்ந்து கேட்டாங்க அப்படிங்கறது அர்த்தம். இல்ல பிரபு, நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, அந்த காலகட்டத்துல அந்த ஒரு நாளுங்கிறது 24 hours தானா, இல்லாட்டி அந்த காலகட்டத்துல ஒரு நாளுங்கிறது நம்மளுடைய அந்த மாதிரி காலக்கணக்குலாம் இருக்கு இல்லையா பிரபு, அத மென்ஷன் பண்ணி கேட்கிறேன் நான். இதுக்கு மேல நம்மளுடைய புரிதல் படி இப்போ என்ன 7 நாள் நம்ம பாக்குறோமோ அந்த 24 மணி நேரம் தான் அவங்க கேட்டது நமக்கு தகவல். அந்த நாள் ரொம்ப பெரிய நாளா இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு அந்த மாதிரி நான் எதுவும் கேள்விப்படல. பட் 24 மணி நேரம்ங்கிறத நான் கேள்விப்பட்டது. பாகவதத்துல 10வது காண்டத்துல ஒரு ஸ்லோகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களோட ஒரு இரவு முழுக்க ராச நடனம் புரிந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு. இரவு அப்படிங்கிறது நம்ம ஓகே மேக்சிமம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் எழுதுக்கலாம். பகவான் இந்த மாதிரி ஒரு இரவு முழுக்க நடனம் செய்தார், ராச நடனம் செய்தார் கோபியர்களோடன்னு சொல்லி இருக்கு. ஆனா அந்த இரவு பிரம்மாவுடைய ஒரு இரவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கு. பிரம்மாவோட இரவு அப்படின்னா நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. நிறைய சத்திய திரேத்த துவாபர யுகங்கள்லாம் 1000 மல்டிப்ளை பண்ணும். சத்திய திரேத்த துவாபர கலி இதை நம்ம சேர்த்தாலே 40 லட்சம் வருஷம் ஆயிப்போச்சு. இதை நீங்க 1000 பெருக்குனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 400 கோடி வருடங்கள் ஆயிடும். இத்தனை 400 கோடி வருடங்கள் மனித கணக்குப்படி 400 கோடி வருடங்கள் பகவான் தொடர்ந்து நடனம் செஞ்சாருன்னு சொல்லி இருக்கு கோபியர்களோட. ஆனா அது ஒரு இரவு தான் அவர் செஞ்சிருக்காரு. பகவான் இந்த உலகத்துல இருந்ததே 125 வருஷம் தான். அப்படி இருக்கிறப்போ அதாவது பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்துல இருந்ததே மனித கால்குலேஷன்ஸ் படியே 125 வருடங்கள் தான். அதுல கிருஷ்ணர் ஒரு இரவு கோபியரோட ஃபுல்லா நடனம் செஞ்சிருக்கார். அது 400 கோடி வருடங்கள். நம்மளோட கணக்கு அது எட்டுமா அப்படின்னா நமக்கு தெரியல. நம்ம கணக்கு கண்டிப்பா இது எட்டவே எட்டாது. ஆனா பகவானால சொருக முடியும். அவருடைய ஒரு நாளை அவர் பெருசா நீடிச்சுக்கிடவும் முடியும், அதே போல அதை அவர் குறைச்சிக்கிடவும் முடியும். எல்லாமே பகவானோட கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. இந்த பகல் இரவு எல்லாமே யார் உருவாக்குறா? கிருஷ்ணர் தான் உருவாக்குறார். எவ்வளவு வேணுமோ எவ்வளவு குறைக்கணுமோ அதெல்லாம் அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. நம்ம எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஆனா அந்த டைம் கிருஷ்ணர் நல்லா பெருசாக்கி நல்ல கோபியோட நடனம் செஞ்சிட்டாரு. அவர் அவருடைய விருப்பம். நம்ம உங்களோட கால்குலேஷன் கொஸ்டின் படி நம்மளுடைய தகவல்கள் நமக்கு கிடைத்தது படி 24 மணி நேரம் இந்த மனித நாள் மனித கால்குலேஷன் படிதான் 7 நாள் 7 இரவு அவங்க தொடர்ந்து பாகவதம் கேட்டாங்கன்னு சொல்லி இருக்கு. அதற்கு மேல எனக்கு விசேஷமான தகவல் நான் எங்கேயுமே நான் கேட்டது கிடையாது. எனிவே நித்தியம் பாகவத சேவையாதான் பரீட்சை. இப்போ உங்களுடைய ஒவ்வொரு தகவல் இந்த பக்தர்களுக்கு நான் சொல்லுறேன். 7 நாள் பரீட்சித் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமி இருந்து கேட்டு அவர் உயர்ந்த கதியை அடைந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயமா இருந்தா கூட பரீட்சித் மகாராஜ் வாழ்க்கை முழுக்க பாகவதம் கேட்டார். வாழ்க்கை முழுக்க அவருக்கு பாகவதம் தெரியும். கடைசி காலத்துல தான் அவர் பாகவதம் கேட்டார் நம்ம நினைக்க வேண்டாம். கடைசி காலத்திலயும் பாகவதம் கேட்டாருங்கிறது தான் உண்மையை தவிர கடைசி காலத்துலதான் கேட்டாருங்கிறது கிடையாது. அவருக்கு கிருஷ்ணர் அவருடைய அம்மாவுடைய வயிற்றுல அவருடைய உடல் பயங்கரமா எரிக்கப்படும் போது கூட கிருஷ்ணர் அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள போய் பாதுகாப்பு கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கு.
அப்படிப்பட்ட ஒருத்தர் கிருஷ்ணருக்கு பாதுகாப்பே கொடுக்குறாரு அப்படின்னா சாதாரண நபரை எப்படி இருக்க முடியும்? அது ஒரு பெரிய நபரா இருக்கணும். அப்பதான் இப்ப கிருஷ்ணர் பாதுகாப்பு கொடுப்பார். அப்போ வாழ்க்கை முழுக்க கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணியிருக்கார் பரீட்சித் மகாராஜ். வாழ்க்கை முழுக்க அவர் பாகவதம் கேட்டிருக்கார். பாண்டவர்கள் பத்தியான வாழ்க்கை வரலாறு ஏற்கனவே அவருக்கு நல்லா தெரியும். அதே போல இதர சரித்திரங்களும் அவருக்கு நல்லா தெரியும். பட் அபிஷியலா அவர் பாகவதம் ஒரு 7 நாள் சுகதேவ கோஸ்வாமி கேட்டார் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு கேள்வி பிரபு, இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு பதிலா நம்ம பாகவத்துல என்ன இருக்கு, அதுல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அந்த தீம் ஆஃப் த இது எது, அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும்லாம் பிரபு. நான் இந்த கேள்வி கேட்டது கூட தப்புன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் இல்லையா? என்ன பாகவத்துல மெயின் கான்செப்ட் என்ன, அது மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும் இல்லையா? அதனாலதான் நம்ம பாகவத சப்தாக பத்தி பேசுறதே கிடையாது. நமக்கு நித்தியம் பாகவத சேவையை நம்ம பேசுவோம். அறிவு குன்றியவர்கள் வேணா பாகவத சப்தாகம் சொல்லி பேசுவாங்க. அறிவுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் நித்தியம் பாகவத சேவையா பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நம்ம தொடர்ந்து பேசணும். அது என்ன 7 நாள் எப்பவுமே பேசிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் 7 நாள் கேட்டா நமக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைச்சிடும் சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் நம்மளால பரீட்சித் மகாராஜ் மாதிரி நம்மளால கேட்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. சுகதேவ கோஸ்வாமி மாதிரி கூட யாராவது பேசுறதுக்கு இருக்காங்கன்னா கூட நம்ம பரீட்சித் மகாராஜ் மாதிரி கேட்போமாங்கிறது நமக்கு தெரியல. அப்படியே கேட்டா கூட 7 நாள் மட்டும் பரீட்சித் மகாராஜ் கேட்டார்னு கிடையாது, அவரும் வாழ்க்கை முழுக்க கேட்டார். அதனால நம்ம எப்பவுமே நித்தியம் பாகவத சேவையா தான் நம்ம பண்ணணும். நம்ம அப்படியே நம்ம செய்யலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இனிமே நேரம் சென்று விடுச்சு. மறுபடியும் இன்னொரு ஸ்லோகத்தப்போ நம்ம மீண்டும் பேசலாம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பொறுமையா எல்லாரும் கேட்டதுக்கு. ரொம்ப சந்தோஷமும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இந்த பாகவத சேவை பண்றதுக்கு. ரொம்ப நன்றி. அனந்த கோட்டி நன்றிகள். ஹரே கிருஷ்ணா. வாஞ்ச கல்பத்ருவ்யஸ்ய கிருபா சிந்துபேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः.